ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண. கோலோக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனலில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். எளிய முறையில் பகவத்கீதையில் முக்கிய எண்ணங்கள் பற்றி விளக்கம். இதில் நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் மிஸ்கன்செப்ஷன்ஸ், பக்தியில் சம்மந்தப்பட்ட சில தவறான கருத்துக்களை பற்றி பார்த்துன்னு வந்திருந்தோம். இன்றைக்கி உங்கள் கூட இன்றைக்கி எபிசோடில் பகவத்கீதைனா என்னது, இதை பற்றி உங்ககிட்ட ஒரு சின்ன டிஸ்கஷன், சின்ன ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்குமே தெரியும் பகவத்கீதைனா என்னது. இது ஒரு மகான் கிரந்தம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு கொடுத்த உபதேசம் தான் பகவத்கீதை. அது நம்ம எல்லாரும் படிச்சுட்டு வரோம், கேள்விப்பட்டிருக்கோம், நிறையா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போல்லாம் நிறையா பகவத்கீதையோட பிரச்சாரம் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அது மாதிரி தான் உங்ககிட்ட நான் ஒரு சின்ன வீடியோ மூலமாக அது ஷேர் பண்ணுறேன். பகவத்கீதைனா என்னது? பகவத்கீதை ஒரு மகான் கிரந்தம். இது எல்லா கிரந்தத்தோடைய சாரம். இது ஆக்சுவலி நம்ம எத்தனை கிரந்தங்கள் புராணங்கள்லாம் படிக்கிறோமோ அது எல்லாத்தோடைய ஜூஸையும் எடுத்து, ஒரு சாரத்தை எடுத்து பகவான் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. இது பகவத்கீதையை பகவான் 5000 வருஷங்களுக்கும் முன்னாடி அர்ஜுனருக்கு குருக்ஷேத்திரோட மைதானத்தில் பகவான் பாடின பாட்டு இது. ஸோ பகவத்கீதைனா என்னதுன்னு பார்த்தா பக்னா பகவான், வதுனா பகவான் பாடின பாட்டு. அவரோட வாணியிலேருந்து, அவரோட வாயால் வந்த வார்த்தைகள் தான் பாட்டு மூலமாக வந்ததுனால இதை நம்ம பகவத்கீதா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பகவத்கீதையில் நிறையா பகவான் அர்ஜுனருக்கு எப்படி வழி காட்டினாரோ அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் பகவான் பகவத்கீதை மூலமாக வழி காட்டின்னு பகவானுக்கு 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே தெரியும் வரப்போகிற சமயத்தில், வரப்போகிற கலியுகத்தில் மனுஷனோட நிலைமை, மனிதனோட நிலைமை எப்படி இருக்க போகிறது, அவனோட மனசு, புத்தி, அவனோட ஆச்சாரம், விசாரம், பழக்கம் வழக்கம், அவனோட சரீரம் எல்லாமே எந்த நிலைமையில் இருக்க போகிறது, யோசிக்கிற சக்தி, புரிஞ்சுக்கிற சக்தி, பேசுகிற சக்தி எல்லாமே எந்த நிலைமையில் இருக்க போகிறது பகவானுக்கு 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே தெரியும். இது அதனால்தான் பகவான் தன்னோட கீதை ரூபத்தில் சாட்சாத்தமாக இருக்க முடியாது. ஆனால் பகவான் அந்த கீதை ரூபத்தில் அவர் வாயாலேருந்து வந்த ஒரு ஸ்லோகத்தில், ஒரு வார்த்தைகள்லையும் பகவான் சாட்சாத்தமாக அவதரித்திருக்கார். நம்ம எல்லாரோடையும் இருக்கார் பகவத்கீதை ரூபத்தில். ஸோ பகவான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கார் சொல்லலாம். இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் மேனுவல் கைடு. எப்படி ஒரு கடைக்கு போனோன்னா நம்ம டிவியோ ஃப்ரிட்ஜோ வாங்குகிறோமோ அப்போது அதோட நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் மேனுவல் கைட் கொடுக்குறா. இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் பகவான் நம்மளுக்கு பகவத்கீதை கொடுத்துருக்கார். எதுக்குன்னா நம்ம மனித பிறவி எடுத்திருக்கிறதுனால ஒரு மனிதன் எந்த மாதிரி தன் வாழ்க்கையை வாழணும், எப்படி தன் கடமைகளை செய்யணும், எப்படி சாப்பிடணும், எப்படி பழகணும், எப்படி பேசணும், எப்படி தன் வாழ்க்கையில் ஒரு சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணணும், எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா அப் டு டேட் அவர் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கார். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க பகவத்கீதையை அந்த காலத்தில் பகவான் அர்ஜுனருக்கு கொடுத்த உபதேசம், அவர் பாடின பாட்டு, கீதை எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சமயத்தில் இதை ஃபாலோ பண்ணுறது, இப்போ இருக்கிற லைஃப்பில் அது எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இது ரொம்ப தவறான கருத்து. ஏன்னா அப்போது அர்ஜுனருக்கு என்ன கஷ்டங்கள் இருந்ததோ, என்ன பிரச்சனை இருந்ததோ, அவர் யுத்த க்ஷேத்திரத்தில் எப்படி கன்ஃபியூஸ்டாக, அன்ஸ்டேபிளாக இருந்தாரோ, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாரோ, அதே மாதிரி தான் நம்ம எல்லா மனிதரும் இப்போ இருக்கோம் இல்லையா? நம்ம லைஃப்லேயும் எல்லா சுச்சுவேஷன்ஸும் இப்போவும் அதே மாதிரி தான். அர்ஜுனர் மாதிரி இல்லை, ஆனால் அது மாதிரி தான் நம்மளும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அர்ஜுனன் நம்ம எல்லாரையும் ரிப்ரசன்ட் பண்ணியிருக்கார். நம்ம எல்லா மனிதரையும் ரிப்ரசன்ட் பண்ணி அர்ஜுனர் நிறைய கேள்விகள் கேட்டார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட. அவரோட எல்லா கேள்வியும் சிரேஷ்டமான கேள்விகள். அதுக்கு பகவான் கொடுத்த ஆன்சர் சிரேஷ்டமான ஆன்சர். ஸோ அதனால் அர்ஜுனர் நம்ம எல்லாரையும் ரிப்ரசன்ட் பண்ணி தான் அந்த கேள்விகளை கேட்டார். ஸோ எப்படி அர்ஜுனருக்கு கன்ஃபியூஷன் இருந்ததோ, டிப்ரெஸ் ஆகி அவர் யுத்தமே பண்ண மாட்டேன், இனிமேல் எனக்கு இந்த மாதிரி யுத்தமே வேணாம், இந்த மாதிரி யுத்தத்தை பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட தாத்தா, என்னோட குரு
என்னோட தம்பிகள் எல்லாரையும் நான் கொன்னுட்டு நான் என்ன ராஜ்யத்தை நான் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு அவர் வந்து இந்த யுத்தமே பண்ண மாட்டேன்னு முடிவெடுத்தார். ஆனால் பகவானோட சரணாகதி அடைந்ததுனால, பகவானோடைய வாயால் கேட்ட உபதேசத்தினால அவர் தன்னோட வாழ்க்கையோட லட்சியத்தை புரிஞ்சுட்டு எப்படி அவர் யுத்தத்தை போராடி ஜெயிச்சாரோ அதே மாதிரி தான் பகவத்கீதை வந்து நம்ம எல்லா மனிதனுக்கும் சொல்லி கொடுக்கறது. எப்படி உன்னோட வாழ்க்கையில் வரப்போகிற ஒரு கஷ்டத்தையும் நீ ஃபேஸ் பண்ணணும், எப்படி இதை வந்து நீ உன்னோட டியூட்டிஸை கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி உன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீ வரணும் அப்படின்னு, இந்த சம்சார சமுத்திரத்துலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு பகவான் வந்து பகவத்கீதை மூலமாக நம்ம எல்லாருக்கும் வழி காட்டின்னு இருக்கார். ஸோ நம்ம எல்லாரோட கடமை என்னென்னா, எப்படி அர்ஜுனர் வந்து பகவானை சரணாகதி அடைந்தாரோ, அவர் ஃபுல்லாக சரண்டர் ஆகி பகவான் சொல்கிறத கேட்டு அதுக்கு பிறகு அவர் வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் பகவத்கீதை மாதிரி கிரந்தத்தை ஒரு குரு மூலமாக, ஒரு ஆச்சாரியர் மூலமாக கண்டிப்பாக கேட்டு அதை புரிஞ்சுட்டு அதுபடி நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு முயற்சி செஞ்சோன்னா கண்டிப்பாக இந்த சம்சார சமுத்திரத்துலேருந்து ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாரும் வெளியில் வந்துடலாம். ஸோ பகவத்கீதையோட முக்கியமான சிக்ஷைகள்லாம் என்னதுன்னு கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணன். जय जय श्री राधे, 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 जय राधे जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय राधे जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे.